Taste the Daily. விழுப்புரத்தில் பொங்கல் பரிசாக இந்த ஆண்டு 1000 ரூபாய் வழங்காதது குறித்த பொதுமக்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் அமைச்சர் பொன்முடி நழுவிச் சென்ற சம்பவம் அரங்கேறியது. கடந்த ஆட்சியில் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் தந்து அதிமுக அரசு பொதுமக்களுக்கு பேருதவி அளித்தது. இந்த தொகையையே குறைவு என குறை கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு 1000 ரூபாய் மட்டுமே வழங்கி ஏமாற்றியதுடன் இந்த ஆண்டு அதையும் வழங்காமல் மக்களுக்கு பேரிடியை அளித்துள்ளது. இதுகுறித்து விழுப்புரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் வழங்கும் பணியினை தொடங்கி வைப்பது போல் போட்டோஷூட் நடத்த வருகை தந்த அமைச்சர் பொன்முடியிடம் மக்கள் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதற்கு அமைச்சர் பொன்முடி பதில் கூற முடியாமல் நழுவிச் சென்றது பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சிக்கு வரும் முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பின் ஒரு பேச்சு என ஸ்டாலின் செயல்படுவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. போன வருஷம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த வருஷம் இப்போ அதுவும் இல்லை. வெறும் இந்த மளிகை ஜாமான், கரும்பு சர்க்கரை இதாக 2-3 பொருள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் நிறுத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சென்னையில் காதலிக்க வற்புறுத்தி இளம்பெண் மீது பெட்ரோல் ஊற்றிய சம்பவம் தொடர்பாக இருவர் பிடிபட்டனர். யானைக்கவுனி பகுதியைச் சேர்ந்த 19 வயது பெண் ஒருவர் அர்ஜுன் என்பவரை காதலித்து வந்த நிலையில் அவரது நடவடிக்கை பிடிக்காததால் விலகியதாக கூறப்படுகிறது. இருந்தும் காதலிக்குமாறு அர்ஜுன் அந்த பெண்ணை தொடர்ந்து வற்புறுத்தி தொந்தரவு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் வியாழக்கிழமை அந்த பெண் வேலை முடிந்து வால்டாக் சாலை பகுதியில் நடந்து சென்ற போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த அர்ஜுனும் அவரது நண்பர் ஜேம்ஸும் அவர் மீது பெட்ரோலை ஊற்றிவிட்டு தப்பியுள்ளனர். இது தொடர்பாக பிடிபட்டுள்ள இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் கூறியது போல் தங்கள் பாதுகாப்பிற்கு மிளகாய் பொடி உள்ளிட்டவையை கொண்டு செல்வதே சிறந்தது என பெண்கள் கருதி வருகின்றனர்.